ஹாய் ஃப்ரெண்ட். நைட்டு இந்த தொக்கு பண்ணியிருக்கேன். என்ன தொக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் மசாலா பண்ணியிருக்கேன். ஓகே. இறால் வறுவல் எப்படி பண்ணேன்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனியன் 2 எடுத்துக்கிட்டேன். தக்காளி 2 எடுத்துக்கிட்டேன். 2யும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே. இப்ப டைரக்ட்டா அடுப்புல செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். சோம்பு கொஞ்சம், ம் பெ ரசத்துக்கு போடுவோம் இல்லையா? ஜீரகம் அது கொஞ்சம். எல்லாமே ஒரு பிச்சுக்கே எடுத்துக்கிட்டேன். அ அதோட சேர்த்து இந்த ஆனியன் இருக்கு இல்லையா? அத போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தக்காளிய போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. தக்காளிய வதக்க ஆரம்பிச்சோனே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர மாரி இருக்கிறப்ப, நம்ம வந்து இந்த பிரான் இருக்கு இல்லையா? வாஷ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறம் மிளகாத்தூள், மல்லி பவுடர், ஜீரகப் பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு அதிலேயே சும்மா வதக்கி விட்டுட்டு, லைட்டா தண்ணி தெளிச்சு நீங்க வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நாழி வேகணும்னு இல்ல. சும்மா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. மொத்தத்துல நம்ம போட்ட இறால் வந்து வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ம் கடைசியா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த பெப்பர் தூள் இருக்கு இல்லையா? அது 1 டீஸ்பூனுக்கான அளவுக்கு போட்டுருக்கேன். ஓகே. இது எல்லாம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொதிச்சு தொக்கு மாரி வச்சுக்கிற மாரி நீங்க பார்த்துக்கோங்க. இல்லன்னா ட்ரை ரோஸ்ட் எப்படியோ வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். ஓகே. எனக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும். மேல கொத்தமல்லிய போட்டுக்கோங்க. கருவேப்பிலைய போட்டுக்கோங்க. அவ்வளதான் சூப்பரான ஒரு கிரேவி மாரி நமக்கு ரெடி ஆயிடும். செம்மையா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்மையா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. நைட் இட்லி தான் ஊத்த போறேன். இல்ல சாம்பாருக்கு ஹீட் பண்ணணும். ஓகே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாய். எம்மி எம்மி சூப்பர். முடிச்சுலாம். எடுத்து மூடுறேன்.